கொழும்பு மருதாணி போலீஸ் நிலையத்தின் சிறை கூடத்தில் உயிரிழந்த வடக்கைச் சேர்ந்த தமிழ் பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பெண் எவ்வாறு போலீஸ் நிலையத்தில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது ஒரு பயங்கரமானது மோசமான செய்தி என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்து விடயத்துக்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவிப்பதாக சபையில் தெரிவித்தார். கடந்த 21/1/2025 கிளிநொச்சியைச் சேர்ந்த 32 வயதுடைய பெண் ஒருவர் மருதாணி போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் நேற்றைய தினம் அதிகாலை போலீஸ் துறை சிறை கூடத்தில் வைத்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சினோஃபோக் நிறுவனத்தினால் ஹம்பாந்தோட்டையில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையும் ஒரு எரிபொருள் மையமாக மாறும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகில் சீனாவின் சினோஃபேக் நிறுவனம் நிர்மாணிக்க உள்ள எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்படும் எரிபொருளின் சதவீதம் குறித்து உடன்பாடு ஒன்றை எட்டுவதற்கு சுமார் 1 மாத காலமாகும். இது தொடர்பான உடன்பாடுகள் அண்மையில் கைச்சாத்திடப்பட்டதுடன் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து எந்த நாடுகளுக்கு எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படும் என்பது குறித்து சினோஃபோக் நிறுவனம் இறுதி முடிவுகளை எடுக்கும். சீன அரசின் சினோஃபேக் நிறுவனம் தொடர்பான நில மற்றும் ஏனைய பிரச்சனைகளை விரைவில் தீர்ப்பது இலங்கையின் நோக்கமாகும். உதாரணமாக சிங்கப்பூர் எந்த ஒரு எரிபொருளையும் உற்பத்தி செய்யாத ஒரு நாடாக உள்ளது. எனினும் அந்த நாடு இன்று உலகின் பல நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகம் ஒரு மையமாக செயல்படுகின்றது. எனவே சினோஃபேக் நிறுவனத்தினால் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையும் அவ்வாறானதொரு எரிபொருள் மையமாக மாறும் அமைச்சர் விஜிதஹேர இதன்போது தெரிவித்துள்ளார். பாடத்திட்டம் மற்றும் பரீட்சை முறைகள் உள்ளிட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026 முதல் செயற்படுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கல்வி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இந்த நிலையில் முந்தைய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த திட்டங்களில் நேர்மறையான மாற்றங்களை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் தற்போதுள்ள கல்வி முறை மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார். அதன்படி கல்வியில் போட்டித்தன்மையை குறைக்கும் நோக்கில் 2026 முதல் கல்வி சீர்திருத்தங்கள் செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் பரீட்சை முறைகள் மற்றும் பாடத்திட்டத்தை திருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இதேவேளை அழகியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணக்கியல் போன்ற பாடங்களின் உள்ளடக்கத்தை மிகவும் பொருத்தமானதாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த பாடங்களை ஒருபோதும் நீக்கும் எண்ணம் இல்லை என்றும் கல்வி அமைச்சர் இதன் போது வலியுறுத்தினார். மேலும் கல்வி முறை மாற்றத்தை நோக்கி இட்டுச் செல்லப்படும் நேரத்தில் 3 துறைகளில் அவ்வாறு செய்ய விரும்புவதாக கூறிய பிரதமர் ஆசிரியர் பயிற்சி, பாடசாலை அமைப்பு மற்றும் கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி பணியாற்றுவேன் என்றும் அவர் இதன் போது கூறியுள்ளார். யாழ்ப்பாண கலாச்சார மையமானது திருவள்ளுவர் கலாச்சார மையமாக பெயர் மாற்றப்பட்டதற்கு தான் வருந்துவதாக வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: யாழ்ப்பாண கலாச்சார மையம் யாழ்ப்பாண தீபகற்ப மக்கள் மூலம் இலங்கைக்கு இந்தியா அளித்த பரிசு. இதுவரை இது யாழ்ப்பாண கலாச்சார மையம் என்று குறிப்பிடப்பட்டது. திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்ற பெயரை மாற்ற உங்களை தூண்டியது எது? தமிழ் மொழிக்கு ஏன் ஒரு தாழ்ந்த நிலை? 16வது திருத்தத்தின் கீழ் தமிழ் மொழி முதன்மையானது. அத்தகைய மாற்றம் அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் இதை அறிந்திருப்பார்கள். திறப்பு விழாவிற்கு முன்பே இந்த மாற்றம் குறித்து தனக்கு தெரியும் என்பதை அமைச்சர் சந்திரசேகர் மறுத்துள்ளார். எனவே இந்த மாற்றத்துக்கு தூதுவர் அலுவலகமே பொறுப்பு என்பதால் இந்த திடீர் மாற்றத்துக்கு நீங்கள் விளக்கம் அளிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள் என்பதை நான் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை 300 ரூபாய் வரையில் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேங்காய் கைத்தொழில் சபையின் தலைவர் ஜயந்த சமரகோன் இதனை தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் 100 மில்லியன் தேங்காய்களையாவது உடனடியாக இறக்குமதி செய்யாவிட்டால் நிலைமை மேலும் மோசமடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைத்தொழில் துறையினர் அதிக விலைக்கு தேங்காய்களை கொள்வனவு செய்வதால் நுகர்விற்கான தேவையான தேங்காய் 250 முதல் 300 ரூபாயாக உயரும். கைத்தொழில் துறைக்காக 100 மில்லியன் தேங்காய் பால், உறைந்த தேங்காய் துருவல் அல்லது துருவிய காய்ந்த தேங்காய்களை உடனடி
உடனடியாக இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசாங்கத்திடம் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி 2021 மற்றும் 2024 இடையில் நாட்டின் தேங்காய் அறுவடையானது 700 மில்லியனுக்கும் அதிகமான தேங்காய்களினால் குறைந்துள்ளது. தொடர்ந்து தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் விலை அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் அனுர அரசாங்கத்துக்கும் இணக்கம் இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது என ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த அரசாங்கங்கள் இது தொடர்பில் இணக்கப்பாடு கண்டபோதும் அது கைகூடவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் 2ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அண்டை நாடான இந்தியா எப்போதும் எங்களுக்கு உதவி செய்யும் நாடாகும். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போதான அறிவிப்பில் இந்தியாவுடனான பாலம் அமைப்பது தொடர்பான எந்த இணக்கப்பாடும் காணப்படவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் இணக்கப்பாடு காணப்பட்டது. ஆனால் அது தற்போது கைவிடப்பட்டதா அல்லது இந்த அரசாங்கத்துக்கு அது தொடர்பில் இணக்கம் இல்லையா என எங்களுக்கு தெரியாது. எமது நாடு வீழ்ச்சி அடைந்த போது $4 மில்லியன் கொடுத்து நாட்டை பாதுகாத்தது இந்தியாவாகும். இந்தியா அன்று எங்களுக்கு அந்த உதவியை செய்திருக்காவிட்டால் எமது நாடு வீழ்ச்சி அடைந்திருக்கும். அதனால் நாங்கள் அந்த மக்களுடன் எமது நாட்டை இணைக்கும் போது எமது நாட்டின் பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உலக நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கின்றது. இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கும் இந்த பாலம் அமைக்கும் போது வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் சுற்றுலாத்துறை மூலம் அபிவிருத்தி அடையும். மேலும் சஜித் பிரேமதாஸ் அமைச்சராக இருந்து நிர்மாணித்து கொடுக்கப்பட்ட வீடுகள் இன்னும் பூரணப்படுத்தப்படாமல் இருக்கின்றன. மாவட்ட கூட்டங்களின் போது மக்கள் அந்த வீடுகளை பூர்த்தி செய்து தருமாறு கேட்கின்றனர். ஆனால் கோட்டபாய ராஜபக்ஷ செய்த தவறு இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது. அதனால் அந்த வீடுகள் தொடர்பில் மதிப்பீடு மேற்கொண்டு அவற்றை பூரணப்படுத்தி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். வாகன இறக்குமதிக்கு தீர்வையில்லா அனுமதி பத்திரங்கள் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தீர்வையற்ற வாகன அணுகலுக்கு அரசு ஊழியர்கள் உட்பட 20,000 பேர் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளதாகவும் ஆனால் வாகனங்கள் இறக்குமதி செய்யும் போது அந்த வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் வாகனம் இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலைகள் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வாகன இறக்குமதி 5 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் 2018ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக சுமார் $2 மில்லியன் 2019ஆம் ஆண்டில் $1.4 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். டாலர் மதிப்பு $190 இருந்தபோது டாலர் மதிப்பு $300 நெருங்கும் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை சுமார் 40% அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வளவு டாலர்களை ஒதுக்கலாம் என்பது குறித்து மத்திய வங்கியுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டாலரின் பெறுமதியில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே ஆரம்பத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என அவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலின் போது அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் சிறுவர் திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி இனி 9 வயது சிறுமிகளும் திருமணம் செய்து வைக்க முடியும். ஈராக்கில் கடந்த 1959ஆம் ஆண்டு முதல் சிறுவர் திருமணம் என்பது சட்டப்பூர்வமாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் தற்போது அதில் சிறிய மாற்றம் மட்டும் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சட்ட திருத்தம் நேற்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த சட்டத்தின்படி இனி ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் 9 வயது முதல் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். சன்னி இஸ்லாமிய பெண்களுக்கு திருமண வயது 15ஆக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நீதியை மேம்படுத்துவதற்கு மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்கமைப்பதற்கும் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான படிதான் இந்த சட்டம் என்று நாட்டின் சபாநாயகர் மஹ்மூத் அல் மஷ்ஹாதானி தெரிவித்துள்ளார்.